ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் போல உணர்கிறீர்களா? அப்படியானால் இந்த செய்தி உங்களுக்காகத்தான். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நான் உங்களுக்காக நினைக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கான நினைவுகள் அல்ல, சமாதானத்திற்கான நினைவுகள், உங்களுக்கு எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கிற நினைவுகள். இப்பொழுது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்கள் கதையின் முடிவு அல்ல. நீங்கள் காணாததை தேவன் காண்கிறார். நீங்கள் புரியாததை தேவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்காக. மூடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் உங்களுக்காக புதிய வழிகளை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். விட்டு கொடுக்காதே தேவனுடைய பிள்ளைய, சோர்ந்து போகாதே. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தை இழந்து விடாதே. காரணம் ஏன் தெரியுமா? இந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை யார் கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இன்று இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் நம்புவீர்களானால் ஆமேன் என்று சொல்லுங்க. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, இனி அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை, இனி என் வாழ்க்கைக்கு வழியே இல்லை, நான் என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை, ஐயோ யார் எனக்கு உதவி செய்வார், என்னுடைய நிலை என்ன ஆகுமோ என்று கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, எரேமியா 29:11வது வசனத்தின்படி ஒரு அற்புதத்தை இவர்கள் வாழ்க்கையில் நீர் செய்தருளும். உடைய உற்சாகத்தினால் இவர்களை நிரப்பி அருளும். சந்தோஷ சமாதானத்தினால் இவர்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.